Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸாக வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பையோ செல்லோ வந்து என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதை வந்து பெஸ்ட்டு. அதை வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் நாலேஜ் எல்லாத்தையும் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படாமல் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ வந்து உங்களுக்கு மார்னிங் அப்லோட் ஆகும். ஸோ திஸ் என்டையர் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடு வந்து பண்ணல. ஸோ ட்ரிப்பு அந்த மாதிரி போயிட்டதுனால நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணலை. ட்ரேடும் கிடைக்கல. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் எந்த ஒரு என்ட்ரியும் வந்து கரெக்டாக வந்து ட்ரேடு வந்து கொடுக்கல. ஸோ இந்த வீக் ஒரு ட்ரேடு கூட பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து இப்போ கம்மிங் வீக் வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணுவோம். ஸோ மூமெண்ட்ஸ்லாம் நல்லா வந்து இருக்குது. சரி, ஓகே. ப்ரோ என்ட்ரிஸ் மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். கவுண்டர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ண வேணாம். ப்ரோ மற்றும் நம்ம ட்ரை பண்ணி அதில் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் யூரோஎஸ்டி ட்ரெண்டு வந்து என்ன அப்படின்றது ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரெண்டை பற்றி பேசுவோன்னா இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பேசலாம். ஸோ கரண்ட்டில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இதில் வந்து என்ட்ரி வந்து எங்கேயுமே போகலை. இங்கே கூட நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். ஏன்னா மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து சரியில்லை. எல்லா இடத்துலையும் கன்ஃபர்மேஷன் பார்த்து எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி வந்து கிடைக்கல. ஓகேங்களா? அதனால் எந்த இடத்துலையுமே என்ட்ரி போகலை. ஸோ மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டான், இங்கே மேலே இருக்கக்கூடிய 2 ஹையும் வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகும் அப்படின்ட்டு நம்ம அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம். இங்கேயும் கொடுத்துருந்தேன், இங்கேயும் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த ஹிடன் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? சரி, இந்த ஹிடன் டிமாண்ட் 15 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஹிடன் டிமாண்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஹிடன் டிமாண்டில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வரல. டோட்டலாக அப்படியே இந்த இடத்துல எடுத்துகிட்டு இங்கே ஹையை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? இங்கே ஹையை கட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். ஸோ இந்த டிமாண்ட்ஸில் பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே வந்து போயிட்டான். இப்போது இந்த இடத்துல பை போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த டிமாண்ட்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதை. இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு சோச் வந்து கொடுத்துருக்கான். எங்கே சோச் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து கொடுத்துருக்கான். ரைட்டா? இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருக்கான். அடுத்தது இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கான். ஓகே. அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லியில் நமக்கு ட்ரெண்டு வந்து செல் ஆகலை. டெய்லியில் வந்து இதுதான் வந்து சோச். ஓகேங்களா? இந்த சோச் பண்ணால் செல் ஆகும். மார்க்கெட் வந்து இதுதான் வந்து மெயின் சோச். இந்த சோச்சை பண்ணாமல் ட்ரெண்டு பையில் இருக்குது. அப்படியே மார்க்கெட் இப்படி தான் இருக்கான். ஓகேங்களா? பையில் போகிற மாதிரி தான் வந்து இருக்கான். ஸோ அதனால் நம்ம 4 ஹவரில் பார்க்கும்போது 4 ஹவர் பையில் இருக்குது. ஸோ நம்ம 4 ஹவரை பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் வந்து எடுக்கலாம். மற்றபடி எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பிஓஎஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான இன்டியூஸ்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. அடுத்தது டிமாண்ட் வந்துருக்கு. இந்த டிமாண்ட் வந்து பவர்ஃபுல் டிமாண்டான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பவர்லெஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே ஹிடன் டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஹிடன் டிமாண்டாக இருக்குது. ஸோ இது ஹிடன் டிமாண்டாக நம்ம எடுத்துக்கிட்டு இதில் இருந்தும் நம்ம பை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். அடுத்தது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் இருந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்லேருந்து நம்ம வந்து பை பண்ணலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் டிமாண்ட்லேருந்தும் நம்ம பை பண்ணலாம். இது பர்ஃபெக்டான ஒரு இன்டியூஸ்மெண்ட். அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் வந்து பர்ஃபெக்டான டிமாண்ட் தான். பட் இது வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ யூரோஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பை ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லி இதில் போய் பார்க்கும்போது நமக்கு டெய்லியில் இப்படி ஒரு மூவ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்படி ஒரு மூவ் வந்துட்டு இங்கே
மேலே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? இப்படி ஒரு மூவ் வந்து இங்கே மார்க்கெட் வந்து மேலே ஏறியிருக்கான். ஸோ அப்போ நமக்கு பை ஆர்டர் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, டெய்லியில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட்லேருந்து பை ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? டெய்லியில். ஸோ இங்கே பை கிடச்சிருக்கு. இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விக்கு நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விக்கு. ஸோ 4 ஹவர் வந்து போவோம். 4 ஹவரில் நமக்கு சூப்பரான ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை ஒரு எமர்ஜென்சி டிமாண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். மார்க்கெட் இன்கேஸ் கீழே வந்துட்டோன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ன பண்ண போகிறோம், பை வந்து பண்ண போகிறோம். ஸோ யூரோயிஸ்டில் இது பை இருக்குது, இது பை இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு பை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பைஸில் மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வீக்லியோட டிசிஷனல் சப்ளையில் இருக்குது. டிசிஷனல் சப்ளைலலாம் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு போனதுக்கப்புறமா நம்ம வந்து வெயிட் பண்ணி இங்கேருந்து செல் வந்து போகலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு போனதுக்கப்புறம் செல் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையில் நான் ஒரு என்ட்ரி வந்து ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 ஹவர் பேசிடலாம். 4 ஹவரில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 4 ஹவரில் என்ன பண்ணியிருக்கான், 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேட் பண்ணியிருக்கான். பட் நோ கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ ஃபெயில் பண்ணிட்டதுனால நம்ம இந்த இடத்துல 5 மினிட்ல பார்க்கக்கூடாது. அப்புறம் இங்கே வந்து பார்க்குறோம். இந்த இடத்துலையும் ஃபெயில் வந்து பண்ணுறான். அப்பயும் இங்கேயும் வந்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படியே என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் அண்ட் 4 ஹவர். 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு பிரேக் பண்ணாமல் இருந்தால் பை வந்து ட்ரை பண்ணலாம். பட் இங்கே வந்து யூஎஸ்டி ஜேபிஓவில் இந்த டிமாண்ட் வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஃபெயில் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த மூவ்மெண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி ஜேபிஓவோட ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைன்றது ஒரு பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைன்றது ஒரு பிஓஎஸ் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் எடுத்தோம். இப்போது 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடிச்சிருக்கான். அப்போது டிமாண்டில் வந்து நமக்கு பவர் இல்லை. ஸோ அப்போது மார்க்கெட் வந்து டெய்லிக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறானா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸோ இது வந்து எடுத்துக்கலாம். அப்போது டெய்லியோட ஒரு இந்த இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? அப்போ கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கீழே எந்த ஒரு டிமாண்டும் இல்லை. டோட்டலாக நமக்கு இது இன்டியூஸ்மெண்ட்டாக தான் இருக்குது இந்த ஸ்விங்கே. ஓகேங்களா? இந்த ஸ்விங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக பிரேக் ஆகக்கூடிய ஒரு ஸ்விங்காக தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிமாண்டில் நமக்கு ஏதாவது ஃப்ளிப்பு கொடுத்துருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டிமாண்டில் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ நோ ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஃப்ளிப்பு இல்லை. அப்போது நமக்கு ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல 4 ஹவர்லேயும் ஷிஃப்ட் ஆகுது, டெய்லியும் ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ இந்த லோ வந்து எடுத்துக்கலாம். இந்த லோ வந்து எடுத்துட்டா நமக்கு செல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு. இந்த லோ எடுத்துட்டா நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து செல் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு வீக்லியில் போயிட்டு பார்க்கலாம். வீக்லியோட ட்ரெண்ட் வந்து பார்க்கலாம். வீக்லியோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக செல்லில் தான் இருக்கான். எக்ஸ்ட்ரீம் சப்ளை இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிமாண்ட் எடுத்து பை வந்து நிறையா பை வந்து பண்ணோம், ப்ராஃபிட்ஸும் வந்து பண்ணோம். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இதை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். ஸோ இது வந்து ஒரு டஃபஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. யூஎஸ்டி ஜேபிஓவில் மூவ்மெண்ட் நடக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகே, அப்போது இது இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கிறப்போ இங்கே டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போது டைம் ஃப்ரேம் டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் இந்த ஸ்ட்ரக்சரே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரே அப்போ டிமாண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ க்ரீன் டிமாண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் கீழே வந்துட்டு இங்கே மேலே போகணும் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லியில் நம்ம போய் பார்க்கும்போது வீக்லி ஆக்சுவலாக ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. அப்போது ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகணும்னா இந்த சப்ளைக்கு போகணும். அதனால உள்ளே இருக்கக்கூடிய 4 ஹவர் டெய்லி எல்லாத்துலேயுமே
இந்த மாதிரி பிரேக்ஸ் வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது, நிறைய பிரேக்ஸ் வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 ஹவரில் போனீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த டிமாண்ட் பிரேக் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா 4 ஹவரில் இன்டியூஸ்மெண்ட் இருந்தும் டிமாண்ட் ஃபெயிலியர் ஆனதுனால மார்க்கெட் 4 ஹவரை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போக சான்சஸ் வந்து இருக்குது. அப்போது நமக்கு இங்கே டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன், இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் டிமாண்ட், இந்த க்ரீன் ஜோன் வந்து ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. 4 ஹவர்லேயும் இந்த க்ரீன் ஜோன் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டிமாண்ட்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஓவர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், கொடுத்தா தான் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட்டு பிளான். அடுத்தது யூஎஸ்டி செஃப். ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், மார்க்கெட் பிஓஎஸ் பண்ணிட்டான். அடுத்த பிஓஎஸ் பண்ணுறதுக்கு சப்ளை பிரேக் பண்ணிட்டான். பட் மார்க்கெட் வந்து மேலே போனால் பை எடுக்கலாம், கீழே போனால் செல் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக இந்த டைம் வந்து என்ன பண்ணிட்டான், இங்கே பிரேக் பண்ணிட்டான். அப்போது இது வந்து நமக்கு பிஓஎஸ், இது வந்து சப்ளை, இது இன்டியூஸ்மெண்ட், இது இன்டியூஸ்மெண்ட். இதை வந்து பிரேக் பண்ணுவான். ஓகேங்களா, மார்க்கெட் என்ன பண்ணுவான், மேலே வருவான், கீழே போவான் டெய்லியில். அப்போ டெய்லியில் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு டிமாண்டை வந்து எடுத்துகிட்டு, டெய்லியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அன்மெட்டிக்கல் டிமாண்ட் அந்த மாதிரி எடுத்து நம்ம கவுண்டரில் ஒரு பை வந்து பண்ணலாம். பட் இங்கே எந்த ஒரு டிமாண்டும் இல்லை. அப்போது மார்க்கெட் வந்து டெய்லியில் சப்ளைக்கு வந்தால் ட்ரேடு பண்ணலாம், இல்லைனா நோ ட்ரேடு. ஓகேங்களா, அப்போ டெய்லியில் நம்ம இருக்கோம், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, பை போகிறதுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ 4 ஹவரில் போயிட்டு நமக்கு கவுண்டரில் ஏதாவது ஒரு பை வந்து கிடச்சா பை வந்து பண்ணலாம். ஸோ கவுண்டரோட பையே ரொம்ப மேலே இருக்குது. அப்போ இதை நம்ம விட்டுறலாம், இதில் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் சூப்பரான ஒரு செல் வந்து இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இதை எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்கான சூப்பரான செல் வந்து இருக்குது, ஒர்க்காக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை நான் கொடுத்துருந்தேன், சப்ளையில் மிட்டிகேட் பண்ணால் கீழே ஃபுல்லாக வந்துட்டுருக்கான். பட் இதில் 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணலை. 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணலை. இந்த இடத்துல 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணாதனால நம்ம என்ன பண்ணுறோம், 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். 4 ஹவர் கன்ஃபர்மேஷனில் இங்கே வந்து நமக்கு சப்ளை இருக்குது அண்ட் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ரைட்டா, ஓகேங்களா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இதில் வந்து நம்ம செல் ட்ரை பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணோம். பட் மார்க்கெட் வரவே இல்லை, கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா, மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிட்டான். அப்படி வந்தால் இந்த சப்ளைஸில் நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ், இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது, இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு கீழே போக சான்ஸ் இருக்குது. நம்ம ஒன்ஸ் போய் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துலாம். ரைட், அப்போது இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டிமாண்டையும் பிரேக் பண்ணலாம். இது பிரேக் பண்ணுறது எப்படி நடக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்து மேலே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனில் எடுத்து கீழேயும் வரலாம், இப்படியும் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிமாண்டில் கவுண்டர் வந்து போடலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த டிமாண்டில் ட்ரை பண்ணுங்கள், இதில் ட்ரை பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ இதில் 2 கன்ஃபர்மேஷன் பாருங்கள். 2 கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் நடந்துச்சு, ப்ரைஸ் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இதில் பை பண்ணி 4 ஹவரில் போங்க. 4 ஹவருடைய இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளை, இந்த சப்ளை வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ட்ரேடு வந்து பண்ணுங்கள். இந்த சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இதான் வந்து பிளான். ரைட், அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பரான மூமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா, டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இது பிஓஎஸ், இந்த டெய்லியோட பிஓஎஸ்க்கு சப்ளை அப்படின்றது இங்கே இருக்குது, இந்த பெரிய சப்ளை. ஓகேங்களா, இந்த சப்ளை வந்து இருக்குது. சப்ளைவை மிட்டிகேட் பண்ணிவிட்டு செல் வந்து கொடுப்பான்னு வெயிட் பண்ணோம். டெய்லி 4 ஹவர் போனோம், ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு 15 மினிட்ஸில் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், பிஓஎஸ் பண்ணியிருக்கான், சோர்ச் வந்து பண்ணியிருக்கான். இந்த சோர்ச்சில் நமக்கு ஃப்ளிப்பு க்ரியேட் ஆகிருக்கு, இன்னொரு ஃப்ளிப்பு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃப்ளிப்பு கிட்ட வந்திருக்கான், பட் மிட்டிகேட் பண்ணல, கீழே வந்து போயிட்டான். அப்போ பிஓஎஸ் பண்ணுறான்னா இதில் போயிட்டு நம்ம சப்ளை எடுத்து செல் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. கன்ஃபர்மேஷனில் எக்ஸ்ட்ரீம் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா,
ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இதுதான் வந்து நமக்கு மிட்டிகேஷன். ஓகேங்களா, இந்த இடத்துல மிட்டிகேட் வந்து பண்ணுறான். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு 5 மினிட் போகிறோம். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான், நமக்கு பிஓஎஸ் கொடுக்குறான். அடுத்தது நமக்கு இங்கே சோச் வந்து கொடுக்குறான். அப்போ சப்ளை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இது சப்ளை கிடையாது. இங்கே வந்து சப்ளை கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இவ்வளோ பெரிய கன்சால்டேஷன் இப்படி இருக்குது. ஓகேங்களா, அது நாய்ஸை வந்து கம்மி பண்ணணும். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ் போயிட்டு பார்க்கும்போது, ஸோ இங்கே வந்து 15 மினிட்ஸ் போய் பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்ளை வந்து கிடைக்குது. ஓகேங்களா, இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து போயிட்டான். இந்த என்ட்ரியை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த என்ட்ரியை வந்து நான் போடலைன்னா நான் வந்து மார்க்கெட்டில் இல்லை. இந்த என்ட்ரி வந்து கிடைக்கும்போது, அப்படி கிடைச்சிருந்தாலும் நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் நம்ம வந்து போவோம். ஸோ அதனால் போடலை. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கேருந்து கீழே போகிறான். அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது வந்து ஷுட் நாட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ரீசன், இங்கே நமக்கு என்ட்ரி கொடுத்து பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். பிரேக் ஈவன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நியூ என்ட்ரியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் இது வந்து ஷுட் நாட் யூஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளைஸ் எல்லாம் யூஸ் ஆகாது. ஏன்னா ஃப்ளிப்போட கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு ஃப்ளிப்பில் என்ட்ரி எடுத்துருச்சு அப்படின்னா அடுத்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்ஸ்லாம் நமக்கு ஃப்ளிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து யூஸ் ஆகிறது வந்து ரொம்ப பவர் வந்து கம்மி தான். ஸோ அதனால தான் நம்மளோட டிஸ்கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இந்த சப்ளைஸில் வந்து கொடுக்கல. ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, இதுலேயும் நம்ம என்ட்ரி கொடுக்கல, இதுலேயும் கொடுக்கல. இதில் வந்து என்ட்ரி கொடுக்கல, பட் எடுத்து வச்சுருந்தேன். என்ன பண்ணுறான் அப்படின்றத ஒரு எஜுகேஷனலாக பார்க்கணுன்ட்டு. அதையும் வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, சரி. அப்போது இதை எடுத்துருவோம், இது எடுத்துருவோம், இது எடுத்துருவோம். ஓகே, அப்போ இந்த சப்ளை தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். ரைட்டா, இந்த சப்ளை பேசியிருக்கோம். ஸோ இந்த சப்ளை மிட்டிகேஷன் வந்து எங்கே நடக்குது, இந்த இடத்துல நடக்குது. இப்படி மார்க்கெட் இப்படி போயிட்டு இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணுறான். எங்கே பிரேக் பண்ணுறான், இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான். அப்போது நமக்கு இது ஃபுல்லாக இந்த ஸ்விங்கு ஃபுல்லாகவே நமக்கு ஒரு ஃப்ளிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது எது வந்து ஃப்ளிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட் த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது வந்து ஃப்ளிப்பாக எடுக்கலாம். ஆக்சுவல் பொசிஷன் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம போவோம் இப்போது. ஸோ இந்த 2 டிமாண்டையும் நம்ம ஃப்ளிப்பாக எடுக்க முடியும். பைக்கு அடுத்த பைக்கான ஒரு மூமெண்ட்டாக எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ எகெயின் ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டெய்லி. ஓகே, டெய்லி சப்ளை 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட். 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் வந்து எங்கே பிரேக் ஆகிறான் அப்படின்றது நம்ம ஒன்ஸ் பார்க்குறது பெட்டர். ஸோ இது வந்து 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட். 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் வந்து நமக்கு மிட்டிகேஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபெயிலியர். ஓகேங்களா, ஸோ இந்த 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டும் இந்த 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டோட ஆக்சுவல் ஒரு ஃப்ளிப் எங்கே இருக்குது, நம்ம 15 மினிட்ஸில் நோட் பண்ண பார்த்தீங்களா, அதே தான் இங்கே இருக்குது 4 ஹவர். ஓகேங்களா, அதே தான் இங்கே வருது. இப்போ டெய்லி போவோம். டெய்லி தானே சப்ளை நம்ம எடுத்தோம். டெய்லி சப்ளையில் நம்ம டெய்லி எடுத்த அந்த சப்ளையில் ஃப்ளிப் எங்கே இருக்குது, அதே 15 மினிட்ஸில் எடுத்த 4 ஹவரில் எடுத்த அதே ஜோனுக்குள்ளே வருது. ஆனால் இது மட்டும் தனியாக இருக்குது. இந்த இடன் டிமாண்ட் மட்டும் தனியாக இருக்குது. அப்போது இது யூஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மி. 4 ஹவர் வந்து போவோம். 4 ஹவரில் இடன் டிமாண்டுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்குறோம். இடன் டிமாண்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அப்போ இதை விட்டுருவோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதை மட்டும் எடுப்போம். இந்த இடத்துல ஒரு க்ரீன் ஜோன் போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். இதெல்லாம் எனக்கு வந்து வேணும். இதெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு வந்துட்டுருக்கான்றது எனக்கு கண்டிப்பாக ஒரு அப்டேட் வந்து இருக்கணும். அதனால தான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெய்லியோட இந்த டிமாண்ட் வந்து பவர்ஃபுல். இந்த டிமாண்டுக்குள்ளே போயிட்டு 4 ஹவர் எடுங்க. 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸில்
நமக்கு பை இருக்குது, அவ்வளோதான். 5 மினிட் போகக்கூடாது. ஓகேங்களா? 5 மினிட்ல 4 ஹவர் டிமாண்ட். ஓகேங்களா? 4 ஹவர் டிமாண்ட், சாரி டெய்லி டிமாண்ட், 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட், 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 சின்ன விஷயம் நமக்கு தெரியும். இதுலேயே கன்ஃபர்மேஷன் கொடுத்தா 5 மினிட்டுக்கு ட்ரை பண்ணி போங்க. பட் 15 மினிட்ஸ்ன்றது பெட்டர். 5 மினிட் போகிறீங்கன்னா நல்லா பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். பட் ரிஸ்க்கு. செஷன்ஸ் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ், எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சவங்க சூப்பராக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுங்கள். இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷனுக்கு வந்துருச்சு மார்க்கெட். இதுக்கு மேலே தான் நல்ல என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள், இது ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் பை வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், டிமாண்டுக்கு வரான். 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா? ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, பிரேக் பண்ணுறான். ஸோ அகைன் 4 ஹவருக்கு போகிறோம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் பிரேக். அடுத்தது டெய்லிக்கு போகிறோம். டெய்லி தானே நமக்கு டிமாண்ட், டெய்லிலையும் பிரேக். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் பிரேக் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு வித்தவுட் கன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, கன்ஃபர்மேஷனே கொடுக்காம பிரேக் ஆகிடுச்சு. இதனால தான் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது இதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம சோச்சின் எடுக்கிறோம். அப்போது இது வந்து நமக்கு பிஓஎஸ். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய இந்த லோன்றது நமக்கு பிஓஎஸ். அப்போ இந்த லோக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் நமக்கு ஒரு சூப்பரான சப்ளை. மேலே வேறு எங்கேயும் சப்ளை கிடையாது. அடுத்தது இங்கே ஒரு ஃப்ளிப் இருக்குது. ஃப்ளிப் எடுத்துப்போம். ஃப்ளிப் எடுத்து இதுக்குள்ளே 4 ஹவர் இருக்குது. 4 ஹவரில் நமக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ரியாக்ஷன் இல்லை. பட் இதில் வந்து நமக்கு ரியாக்ஷன் இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியோட ஃப்ளிப்பு, ரைட்டா? ஸோ கரெக்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்துப்போம். இது கொஞ்சம் ரிஸ்க், ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு சப்ளை மேலே இருக்குது. இது எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட், என்ட்ரி 15 மினிட்ஸ், கன்ஃபர்மேஷன் பார்த்து 15 மினிட்ஸ். பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து 5 மினிட்டுக்கு போங்க. பட் என்ட்ரி மிஸ் ஆச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த மார்க்கெட் வந்து போய் லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிக்விடிட்டி. அடுத்தது இந்த லிக்விடிட்டி கீழே நமக்கு இதுதான் டிமாண்ட். இதுக்கு முன்னாடி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இது இருக்குது. இந்த ஒரு ஹிடன் டிமாண்ட் இருக்குது. ஹிடன் டிமாண்டே போதும் நமக்கு. ஓகேங்களா? இது மட்டுமே போடுவோம். ஸோ இங்கே டார்கெட் புக் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா டெய்லியில் இருக்கும். 5 மினிட்டுக்கு போயிருங்க. எப்படியாவது 5 மினிட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து டார்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம் ஈஸியாக. சின்ன ரிஸ்க்குக்கு பெரிய ப்ராஃபிட், ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து பை வந்து செல் வந்து போகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். மார்க்கெட் எப்போ வேணாலும் பை ஆகலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பை ஆகிட்டான். ஓகேங்களா? சரி, இப்போது இதுதான். இப்போது டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்டு, இது வந்து பிரேக்கு. ஓகேங்களா? ஹண்ட்டு அண்டு பிரேக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுப்பான் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டேன். ஸோ இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக எடுத்து இந்த சப்ளைக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து போட்டோம். ஸோ டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸ் நமக்கு என்ட்ரி. ஸோ 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ இது பிஓஎஸ், மேலே வந்து நமக்கு சோர்ச். அப்போது இதில் நமக்கு டிமாண்டுன்னு 2 இடம் தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம பை போகலான்னு சொல்லிட்டு ட்ரேடு வந்து நம்ம போட்டிருந்தோம். கீழே வராமலே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், அப்படியே மேலேயே வந்து போயிட்டான். ஓகேங்களா? டோட்டலாக மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிடுச்சு. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த என்ட்ரியை வந்து பார்ப்போம். டெய்லிக்கு போவோம் அகெயின். இப்போது மார்க்கெட் வந்து பை தான் ஆக போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இதில் இருந்து எங்கேருந்து பை ஆகலாம் அப்படின்னு பார்த்தா இப்போது இது வந்து நமக்கு டோட்டலாக இதை எரேஸ் பண்ணிவிட்டு ரீபொசிஷன் வரணும் நம்ம. ஓகேங்களா? இது வந்து இங்கே ஒரு சப்ளை இருக்குது. சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட்டில் இதை ஹையை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கிறோம். ஸோ இது வந்து சப்ளைன்னு எடுத்துக்கலாம்.
இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி இங்கே ஃப்ளிப்பில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கான். அப்போது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ மேலே மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போது இந்த ஹை எடுப்போம். இந்த ஹை எடுத்துகிட்டு நமக்கு பை அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இதுதான் பை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பை இங்கே இருக்குது. இதிலேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டுக்காக கீழே வரும் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே வந்துடுவான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த லோக்கு வந்துடுவான். ஸோ இப்படி வந்து இது எடுத்துகிட்டு போகலாம். இதுலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இங்கேருந்தும் பை பண்ணலாம். ஒரு லாஸ் ஆனாலும் இன்னொரு ப்ராஃபிட் வந்து பிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இது வந்து சூப்பரான ஒரு லிக்விடிட்டியாக மார்க்கெட் ஆக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போது 4 ஹவர் வந்து போகும். 4 ஹவரில் இங்கே ஏதாவது சப்ளை இருக்கான்றதை பார்க்குறோம். 4 ஹவரில் நமக்கு ஒரு சப்ளை இருக்குது. இங்கே இருக்குது. ஸோ இது டோட்டலாகவே நமக்கு ஒரு ஹிடன் சப்ளை தான். ஓகேங்களா? இல்லைனா டோட்டலாகவே ஒரு சப்ளை தான். அப்போ இதை மட்டுமே நம்ம எடுப்போமே. இது ரிஸ்க்கு. இப்போது நான் வந்து ஷோ பண்ணுற சப்ளை வந்து ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் செல் பண்ணுறது வேணாம். செல் பண்ண வேணாம். நான் வந்து எதாவது கொடுத்துச்சுன்னா நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏதாவது கிடச்சிதுன்னா அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த 2 டிமாண்ட்லேருந்து பை பண்ணுறது பெட்டர், என்னோட ஒப்பீனியன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா வந்து பாருங்கள். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. மார்க்கெட் வந்து சோஸ் பண்ணால் இந்த லோ வந்து எடுத்திருக்கான் லிக்விடிட்டிக்காக. அப்போ லிக்விடிட்டிக்காக அந்த லோ எடுத்தானா இந்த டிமாண்டை வந்து பிரேக் பண்ணாமல் இதுலேருந்து கண்ட்ரோல் எடுக்கணும். இதில் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். பட் கண்ட்ரோல் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. மிட்டிகேட் பண்ணி 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 மார்க்கெட் மேலே போகிறான். அப்போது இது பிஓஎஸாக நம்ம எடுத்துக்கிட்டால், இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. டே ஆஃப்டர் டுமாரோ உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, இதை வந்து பிஓஎஸாக எடுத்துக்கிட்டால் இப்போ கீழே இருக்கக்கூடிய கன்சல்டேஷன் ஒரு நல்ல இன்டியூஸ்மெண்ட். இந்த இடத்துல சப்ளை இருக்குது. சப்ளைக்கு உள்ள 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ரீஃபண்ட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டான ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸ்க்கு போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு பிஓஎஸ் மேலே வந்து கட் பண்ணியிருக்கான், கீழே சோர்ச் பண்ணியிருக்கான். அதில் வந்து சப்ளை வந்து கிடைக்கல. அடுத்தது வந்து கீழே கட் பண்ணியிருக்கான், சப்ளை கிடச்சிருக்கு, கண்ட்ரோல் எடுத்திருக்கு, கீழே வந்திருக்கு. அடுத்தது இது வந்து ஒரு பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். அடுத்தது எங்கேயுமே பிஓஎஸ் கிடையாது. நேராக மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் மேலே வரான். அப்போது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இதில் வந்து இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போகணும். வித்தவுட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடையாது. இதில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள், பார்த்துட்டு செல் வந்து போங்க. ஓகேங்களா? ஃபெயிலோ லாஸோ ப்ராஃபிட்டோ கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த லோ வரைக்கும் அடிக்கலாம். அடித்தா நமக்கு பெரிய ப்ராஃபிட் உண்டு இருக்குது. ஓகேங்களா? ட்ரை பண்ணுவோம். இதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ 1 வீக்காக சரியாக வீடியோஸ் வந்து போடல. ஸோ நான் ட்ராவலில் இருந்தனால ட்ராவல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டுமாரோ வந்து வீக்லி அனலைசிஸ் பார்ட் 2 வந்து வரும். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் வாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து டுமாரோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.